நான் பண்ணுற ஸ்டைலில் பீஃப் சுக்கா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கரில் பீஃப் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தண்ணியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில தக்காளி, வெங்காயம் அரைச்சு வச்சத போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா. இது 3மே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்குமே நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இந்த மாரி நல்லா பிரிஞ்சு வரும்போது, நம்ம வேக வச்சிருக்கிற பீஃபை வந்து போட்டுக்கலாம். பீஃப் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆக விடுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெப்பர், இறக்கறதுக்கு முன்னாடி வந்து மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ரெடி.